ஆராரோ ஆரிராரோ. தங்க பிள்ளைகளா, செல்ல பிள்ளைங்களா, அப்பாக்கு அது எதுவுமே வேண்டாண்டா. நீங்க மட்டும் போதும்டா. உங்களை தூக்கி வச்சிருக்கும் போதும் உங்க கூட இருக்கும் போதும் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எப்பவும் கிடைக்க மாட்டேங்குடா. ஏய், அப்பா கூட இருந்தீங்களாடா? என் தங்க பிள்ளைங்க போதும் எனக்கு. என் தங்க பிள்ளைங்க போதும். இந்த அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாடா? எனக்கு நீங்க மட்டும் போதும்டா. வேற யாரும் வேண்டாம். அப்பா கூட இருந்தீங்களாடா? இந்த அப்பா கூட இருந்தீங்களா? உங்களுக்கு அலெக்ஸ் அப்பா பிடிக்குமா? என் தங்க புள்ள, என் தங்க புள்ள. என் பிள்ளை எது சொன்னாலும் பழக்கம் தான். தங்க பிள்ளைடா, நீங்க அப்பா கூட தாண்டா இருக்கணும். சாரிமா சாரிமா சாரிமா. நீங்க அப்பா கூட மட்டும் இருந்தா போதும் செல்லுங்களா. அப்பா உங்களை நல்லா பார்த்துப்பேன், சரியா? அலெக்ஸ் அண்ணா, என்னடா புள்ளைல வச்சிருக்கல, ஏன் கத்திட்டு இருக்கா? சாரிண்ணே, அப்பா கூப்பிட்டாரு. ஏன் தெரியலண்ணே, அப்பதான் அவங்களை கூப்பிட்டு சொன்னாரு. சரி, நான் வந்து பாக்குறேன். அம்மா, எதுக்கு அலெக்ஸ் வர சொல்லியிருக்கா? இல்ல, அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான். என்ன திடீர்னு இங்க வந்து? அவன் யாரு கூடயும் சேர்ந்திருந்த மாதிரி தெரியல. அதான் என்ன யாதுன்னு கேட்கணும். நானும் கவனிச்சேன். பேசு, நம்ம மாமா நிக்கவல, போய் பேசு. என்ன உங்க மாமா தானே? பேசு. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அம்மா, எனக்கு பயமா இருக்கு. இங்க கூட வாங்க, ஒத்த கால்ல நிக்க பாத்துக்கங்க சம்பந்தி. அதுக்கு என்னம்மா, பேச வேண்டியதுதானே? அதுதான் நானும் சொல்றேன் பாத்துக்கங்க. அவ மாமா தானே, பேசலாம்ல. என்னம்மா? அது ஒட்டி இல்ல மாமா. அது வந்து எதுக்கு வைக்க பாத்துக்கிட்டு பேசு. எதுனாலும் பரவாயில்ல, சொல்லுமா. இல்ல மாமா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தா அவங்க பெர்மிஷன் வேணும். பா, மருமகனா இப்படி இருக்கணும்டா. எப்படி பத்தியாடா? ஏமா, நீ கட்டிக்க போறதா? நீ பேசுறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கட்டிட்டு இருக்க? அத்தா என் புள்ளைங்க பாத்துக்கங்க சம்பந்தி. அப்படி இல்ல மாமா, அவர் உங்க புள்ள. அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பேசலாமேனே. நீங்க சம்மதிச்சா நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானே இப்ப உன்னை வர சொல்லியிருக்கேன். பேசு. தேங்க்ஸ் மாமா. மாமா, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலையே? இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? உனக்கு உரிமைப்பட்டவன் தானே, உனக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. கரெக்டா சொன்னீங்க சம்பந்தி. அதுதான் நான் சொன்னதுக்கு, அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பாக்கு தான் முத உரிமையா. அதனால அவங்க அப்பா கிட்ட கேட்டு தான் நான் பேசுவேன்னு பிடிவாரத்துல வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கா பாத்துக்கங்க. புள்ளைய நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆமா சம்பந்தி. புள்ளனா இப்படிதான் வளர்க்கணும். இந்திய சின்ன புள்ளையில வளர்ப்பு இருக்குத, வாழு ஒண்ணுதான் முளைக்க மாட்டேங்குது. இதுக்கு உண்மையில வாழு ஒண்ணுதான் இல்ல, முழிக்கிற பாரு. மருமக மாதிரியே பார்க்க முடியல. பொம்மை பொம்மை. இந்த இலை கொடுத்தவ என் புள்ள எப்பெல்லாம் வந்து நிக்கல அப்பெல்லாம் வந்து நின்றதா. முழிக்கிற பாரு, அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி. சேட்டை பிடிச்சது, சேட்டைக்காரி. என்ன இங்க சுத்தன மாதிரி இருக்குது? இங்க கொஞ்சம் விசக்காத்து பரவன மாதிரி இருந்தது, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். வாய் ஏறுத்தம் என் புள்ள. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என் புள்ளைய. இப்ப மட்டும் மாப்பிள்ளை வந்திருக்காவல. அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாடா. சொல்லுங்கப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, நீ கெட்டிக்க போற புள்ள உன்கிட்ட பேசணுமா? இவன் என்ன பத்து மறைக்கா? என் புருஷன் நான் பேசுறேன்னு சொன்ன. இந்த இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா மத்ததெல்லாம் தானா நல்லபடியா நடக்கும். எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது இவன் மட்டும்தான். முழுமதி, பாத்தீங்களாமா, எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது இவன் ஒருத்தி மட்டும்தான். எப்படி அவங்க கிட்ட போய் நிக்கிறா பாருமா, வெக்கமே இல்லாம. வெக்கமா இருக்காத என்னமா? அவன் நான் கட்டிக்க போற மாப்பிளமா, இவன் என்னமா? நீ ஜூஸ் குடிக்கல, வா போய் குடிச்சிட்டு வரலாம். இல்ல, இப்பதான் பெரிய மாமா கொடுத்தாரு, குடிச்சிட்டேன். நேரத்துக்கு மருந்து குடிக்கணும்ல, தொலை என்னங்க? அங்கதான் நிக்காரு மாமாவோ. அப்பா, இவ 2 மணி நேரத்துக்கு போய் மருந்து குடிக்கணும், அது மட்டும் கொடுத்து கூட்டு வரேன். சரி, கூட்டிட்டு போ. மாப்பிள்ள உன்கிட்ட பேச வேண்டியவரே, அவ எவ்வளவு காரியமா இங்க வந்து நின்னுகிட்டு எனக்கு
நல்லாம இருக்குமா? சரி வா, சரி வா, கை பிடிச்சுக்க. அப்பா நாளைக்கு ஒரு மருந்து மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. சரிடா, பிள்ளைய பார்த்து கூட்டு போ. அவனை எங்க கிங்ஸ்ல எங்க அண்ணன் மத்த வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரு, அதான். சரிடா, பார்த்து கூட்டு போ. முழுமணி வா, கை பிடிச்சுக்க. சரிங்க மாமா. டேய், புள்ளையான தந்துட்டு போயா? இல்லப்பா, அவங்க தூங்கிட்டானுங்க, நானே பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணுடா, வாரிசை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுல இவனுங்களை அடிச்சுக்கவே முடியாது. வாரிசுலடா, பாத்துதானே ஆகணும். அவன் இந்த வீட்டு வாரிசு. செத்து பொழிச்சுதான்டா புள்ளைய பெத்து கொடுத்தா. ஆமா, இவ 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு வந்து தூங்கணும்ல, அதானே எப்படி சுத்திட்டு இருக்கா? எனக்கு ரொம்ப ஜானை தான் தேடி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா ஜானங்கடா, அப்படி பிள்ளை தனி எங்கேயும் விட மாட்டானே. நான் பொங்கல் வைக்க போனா வைக்க கூடாதா? அத்தை என்ன பொங்கல் வைக்க சொன்னா பாத்துக்கங்க. நம்ம அத்தை சொல்லிட்டாவளேன்னு வைக்க போனா, ஏம்மா நீ வைக்க கூடாதுமா, அம்மா என் பொண்ணு தான் வைக்கணும் அப்படின்னு விட்டுக்குன்னு பிடுங்கி வச்சுட்டாவங்க. பாத்தியா, எனக்கு எவ்வளவு சங்கடமா போச்சு தெரியுமா? அது மட்டும் இல்ல, மகிமா பார்த்து வேலைக்காரின்னு சொல்லிட்டாவ. அத்தைக்கு கோவம் தாங்க முடியல. எவ்வளவு கொழுப்பு. எங்க நான் எங்க போய் நின்னாலும் யாட்டிக்கு போட்டியாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க இவ எப்பவுமே இப்படி இருக்காவ, நம்ம வீட்டுக்கு வந்த நம்ம நிலைமைலாம் என்னங்க? என்னடி? எனக்கு அவிய மேல பொறாமல இல்ல, நாம பொறாமப்படுற அளவுக்கு அங்க பெரிய ஆட்களும் கிடையாது. இருந்தாலும் அவிய நம்ம வீட்டுக்கு வேண்டாம். அதுதான் சொல்றேன், நீ எதுக்கு அங்க தள்ளி நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இங்க தள்ளி வா. வேண்டாம், இருக்கட்டும். பாத்தியா? இல்லங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுது, அதான் நான் உங்ககிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். அத்தாண்டி சொன்னேன், நமக்கு ஆறுதல் சொல்லணும். உங்க தள்ளி வா. இல்ல வேண்டாம், அது சொன்னா மட்டும் எனக்கு சரியாவாக போதே. அந்த குந்தணியில் இங்க தான் இருக்க போறாளுவ. ஓய், என்ன நம்பர்லடி? என்ன சொல்றீங்க? சரி, இங்க தள்ளி வாயா. எதுக்கு? வாயண்டி, புருஷன் ரெடி கூப்பிடுறேன், எங்க தள்ளி வா. கிட்ட வந்தா என்ன ஆகும் எனக்கு தானே தெரியும். நானும் செட்டு கூப்பிடுறேன். இல்ல, இப்போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்கிட்ட தள்ளி வா. வேண்டாம், இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க, நான் இங்க இருந்து கேக்க. சின்ன பிள்ளைங்க தான் அப்ப பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இந்த தள்ளி வாடி. முடியாது, நீங்க சொல்லுங்க, நான் இங்க இருந்து கேக்க. வந்தா சொல்லுவேன். சொல்லுங்க. அவளெல்லாம் ரொம்ப நாளைக்கு நினைக்க மாட்டாள்வே. அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட்டே ஆகாது. ஆனா சித்தப்பா எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா சித்தப்பா எது பண்ணாலும் அது ஒரு மெயினான காரணம் இருக்கும். வேற போக்குக்கோ இல்லைன்னா எதுக்கோ சித்தப்பா இப்படிலாம் பண்ண மாட்டாரு. பின்னாடி பெரிய சம்பவம் இருக்கும். அதனாலதான் நாம இதெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? சித்தப்பா பெரிய ஆளுடே. அவர் பல அனுபவங்களை பார்த்தவரு. அவர் ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா பின்னாடி பெருசா ஏதாவது இருக்கும். கொஞ்சம் கூட இந்த குடும்பத்துக்கு பொருத்தமே இல்லாத இந்த ஆட்களை உள்ள வச்சிருக்காருன்னா ஏதாவது காரணம் இருக்கும். சித்தப்பா விளையாட்டு புத்தி உள்ளவர் கிடையாது. அவருக்கு விளையாடவும் தெரியாது. அப்ப சீரியஸா தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? பின்ன கிங்ஸ்ல இறங்கி வேலை செய்யறானே, சும்மாவா? அவனுக்கு அவங்க அப்பா பத்தி தெரியும். அதனால அவன் சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கான். விளையாடுறவரு கிங்ஸ்டன் ராஜா கிடையாது. அவருக்கு சும்மா கூட விளையாட்டுக்கு கூட பேச தெரியாது. அவர் எது பேசினாலும் உண்மை, அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும், அவ்வளவுதான். இங்க பாரு, எது நடந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இரு. நாங்க இருக்கல. என்னங்க? சித்தப்பாக்கு தெரியும்டி, அவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இதனால பொறுமையாரு. இங்க பாரு, சாரம் அலெக்ஸ் எடுத்துட்ட, கண்ணை மூடிட்டு சம்மதிக்கல. இங்க பாரு, முழுசா நம்பு. அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும். இவளுக்கு மட்டும் நம்ம குடும்பத்துக்கு வந்தா நல்லாவே இருக்காது. அதான் தெரியுமா? இங்க பாரு, இன்னொன்னு, அவளுக்கு என் பொண்ணுகிட்டே வம்பளுத்து இருக்காளுங்க. நான் விட்டு வைப்பேன்? என் பொண்ணு அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் சும்மா விட மாட்டேன். இவளுக்கெல்லாம் நான் எப்படி சும்மா விடுவேன்? கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இவர்கிட்ட வேட்டை காட்டலாம், கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் ஒரு நாளைக்கு தானே இருக்க போறோம், பாரு வேடிக்கைய. சந்தோஷத்தை பாரு. உனக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமாடி? இதை விட நல்லாவே பேசுவேன். அழகா தாண்டி இருக்க. சும்மா இருங்க, சுத்தி சுத்தி ஆட்கள் இருக்குது. நீங்க வேற அதுக்கு அடுத்து என்ன கடத்துக்கு போவீங்கன்னு எனக்கு தான் தெரியும். எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன பண்ண? என் வீக்னஸ் நல்லதா இருக்க. வேண்டாம் சொல்லிட்டேன். சின்ன பிள்ளை அழகா இருக்க. கொன்னுருவேன். கொன்னுருவா? இங்க பார்த்த ரூமுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க பத்தியா, வெறும் காடா இருக்கு. ஆனா ஒண்ணு பத்துக்க நல்லா போயிட்டு அங்க யாருமே வர மாட்டாங்க. போயிட்டு வருமா? கொண்டு வாயா, அந்த சைடு போய் கொள்ளுவோம். வாயா, அப்படி கைப்பிடிச்சு வீடு நடந்து போயிட்டு வருவோம். என்ன எங்கேயுமே கூட்ட போக மாட்டீங்க, என்ன பேர் பண்ணி பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னா கூப்பிட்டா வரணும்ல. இப்ப நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். இல்லடி, வா நம்ம போயிட்டு வரலாம். ஒண்ணு வேண்டாம். வாயா. சும்மா இருங்க, உங்க தம்பி மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல இந்த சாரன்னு பாத்துட்டா அவனுக்கு எப்படித்தான் மூக்கு பொடப்பாகுமோ தெரியாது. அப்படி என்கிட்ட தான் கடிச்சுக்கிட்டு வருவான்.
ஏண்டி அவன் இந்த மட்டும் வந்து கச்சுக்கிட்டாலேதான் அவனால இன்னும் இந்த முழுசா ஏத்துக்கவே முடியல. சிரிக்காதீங்க, பையன் என்ன பார்த்தாலே முறைச்சுக்கிட்டு அலைவான். அவன் ஒரு குழந்தை மாதிரி, அதெல்லாம் உனக்கு பாசமா இருக்கதான் செய்யும். குரங்கு அவன் நமக்கு புள்ள மாறிடி, சும்மா இரு. அதனால தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பொறுமை ரொம்ப கட்டு பாப்போம். கண்ணுது. நல்லதா இருக்கு. சரி பையன் அப்படி தள்ளி போயிட்டு நடந்து போயிட்டு வருவான். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கேன். ஒண்ணும் இல்ல. என்ன வர வர காதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? நான் என்ன வயசானடி, சின்ன பையன் தாண்டி. கிங்ஸ் அப்பாக்கே 45 வயசு ஆகல, நான்லாம் அதை விட சின்ன பையன் தாண்டி. புருஷன் வயசானாலும் உனக்கு சிரிப்பா வருது. சிரிப்பு பாரு, நல்லாதான் இருக்கு சிரிப்பு. போங்க. அதான் வரமாட்டேக்கியா? உங்களா போங்க. சரி உனக்கு கூட பாருங்க, சுத்தி வந்து அழைக்குது. அதுல அந்த குந்தாணிகள் அலைதானுங்க. அவ்வளவு கேவலமா போயிடும். வாயை மூடிட்டு நிக்கன்னு சொல்லிட்டேன். ஒன்னும் உனக்கு கூடண்டி. எங்க வர வர நீங்களும் ரொம்ப மோசமாயிட்டீங்க. நான் போறேன். மோசமாயிட்டாங்க. ஏதோ பொண்டாட்டி காதலிக்க ஆரம்பிச்சேன், உனக்கு குடுப்பான்னு பார்த்தா உங்க முரட்டு முத்தோன்னு எனக்கு தேவையில்லை. எப்போ வேண்டாம் வேண்டாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க. சரி சரி, எப்படி எப்படி குடுக்க மட்டும் பாரு. வேண்டாம். முன்பே வா என் அன்பே வா, ஓடே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா. எப்பா டா வந்தாச்சு உங்க பொண்ணு. ஐயோ எப்புள்ள கோபம் வந்திருக்குற என்னத்துக்கு? வேற என்னத்துக்கு அந்த குந்தாணிகள் அம்பல் திருப்பாளுங்க. இவளை கோபப்படுத்தணும்னா அவளால மட்டும் தான் முடியும். இவளுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே. தங்க புள்ள, என் புள்ள பெருசா ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். தங்க புள்ள எப்போ கரெக்ட், சோழி முடிஞ்சது. என்னமோ பெருசா பண்ணிட்டு வந்துட்டா. என்னமோ தங்க அத காப்பாத்துறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல. அடி எங்க சித்தப்பா என்ன கொடுத்து வந்து புதைச்சு வரடி. இசை விடாதமா, உங்க அப்பா விட்டுறாதமா. இவளை போட்டு கொடுக்க பாரு. இல்ல அபியம்மா, நான் விட போறது இல்ல. நீ விடவே கூடாது. அத காப்பாத்துறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்களே, நீ எதுக்கு விடணும்னு கேட்க. எதுக்கு விடணும்? இவ வேற ஏத்தி விட்டா. தங்க புள்ள என்னமா பண்ணிட்டு வந்த? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. அப்படின்னு பெருசா பண்ணிட்டா. அவ எப்பவுமே பண்ணிட்டு வந்ததா உங்ககிட்ட சரணடைவா. அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். அபி நீ இல்லாமலா? எதுக்கு என்ன கொத்து விடுங்க? அது உங்க சித்தப்பா, நீங்க உங்க குடும்பம். நீங்க யாரும் நான் யாரோ? இங்க பாரு இசை, நீ ஆச்சு உங்க அப்பா ஆச்சு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அபியம்மா இவ வேற நிமிஷம் தெரிஞ்சா அபியம்மா இங்க பாரு, இப்பதான் உனக்கு உங்க அப்பா மட்டும் நானே கிடையாது. நான் என்ன தான் சித்திங்கடா, நீ மறந்துட வேண்டாம். ஐயோ வேற என்ன விட மாட்டாளே. என்னடி கவார், நான் என்ன பண்ணாலும் அதுல பொண்டாட்டிக்கு பங்கு உண்டு, நீ மறந்துடாத. தங்க பிள்ளைக்கு என்னமோ பண்ணிட்டு வந்த? அப்பா என்ன பண்ணிருப்பா? எம்மா என் பிள்ளை சிரிக்கிறது பார்த்தா பெருசு பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. என்ன தங்கம்? எப்பா சரி வா, நீ ஆயிட்டு நீ ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காத, வா. அத செய்யுங்கப்பா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். டயர்டான அளவுக்கு பண்ணிருக்கானா அப்ப பெரிய சம்பந்தம் பண்ணிருப்பா. ராணி போய் வேற அப்ப வச்சு காணல. எடி ராணி எங்க? தர மாமா கிட்ட இருப்பா. ஓய் இங்க வாடி. நீ எப்பா எப்பா நான் தூங்கிட்டேன்பா. தூங்கிட்டியா? இவ்வளவு ராணி என்ன பண்ணிருப்பாளே? எதுக்குல உலகத்துல இருக்கு நடக்கா? எல்லாமே தூங்கிட்டா. என்ன அப்பாடா, என்ன ஏவா தொலைன பொண்டாட்டி பிரேமன பொண்டாட்டி 3 பேரும் என்ன பத்துச்சுக்கான்னு கேளுங்க பாப்போம். 3 சின்ன பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் வேற, ஏதாவது விளையாண்டுருப்பாங்க. அதுக்கு நினைப்போம் விளையாண்டாங்களா? எது அந்த பொங்கல்ல இதனை பார்த்தா தங்க புள்ள என்ன பொங்கல் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதான் என் புள்ள அங்க ஏதோ வேண்டதை பார்த்துட்டு வந்திருக்கு. என்னடா பண்ணா? என்ன சக்கரை பொங்கல்ல மிளகா பொடி உப்பி போட்டு கடைக்கு வச்சுட்டு வந்திருக்கானே. சாரன் மாமியாரு கிடந்து கத்திட்டு கிடக்குது. இந்த சாரன் கட்டிக்க போற பொண்ணும் அலெக்சா கட்டிக்க போற பொண்ணும் கண்டு துடிச்சிட்டு கிடக்காங்க. வேண்டதான பார்த்துட்டு வந்திருக்கா. அவன் வேற எங்க போட்டுப்பா, அது உள்ள விழுந்து கொண்டா. ஏது உள்ள போட்டு கிண்டு கிண்டு கிண்டுனது. தங்க புள்ள நான் இதத்தான் பண்ண நினைச்சேன். என் புள்ள அதையே பண்ணிட்டு வந்துட்டா. அவ தூங்கிட்டா, அப்பமே தூங்கிட்டா. அப்படிதானங்க? இப்படி பூச முன்னாடி நல்லா காப்பாத்தி உள்ள பொத்தி வரைக்கும் வைங்க. அடியே முடிச்சு பாரு. புள்ள தூங்கிட்டாடா. அப்பமே அண்ணே இப்பதானே கடைக்கு வச்சுட்டு வந்திருக்கானுங்க. மாமாவும் அப்போ லேசா டேஸ்ட் பார்க்க எடுத்திருக்காங்க. வாயில வைக்க முடியல. அலெக்ஸ் மாமியார் அதை விடுற மாதிரி தெரியல. ஏதோ பெருசா பஞ்சாயத்து மாதிரி வச்சுட்டு வளையுது. அவளுக்கு என் பிள்ளைங்களை பஞ்சாயத்து வைக்கிறது. இவ வேண்டதை பார்த்துட்டு வந்தேன்னா அதான் அப்பா வேற கோவப்பட்டுட்டு கிடக்காரு. அவளுக்கு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டு கிடக்காரு. எதுக்கு இவருக்கு இந்த வேண்டதை வேணாம்? என் பிள்ளை தூங்கிட்டா, நீ போ. தூக்கி தூக்கி உள்ள வை. இப்ப நீ தான் பஞ்சாயத்து வந்து சமாளிக்கணும். எனக்கெல்லாம் தெரியாது. அதையும் சேர்ந்து என் கூட நிப்பா. ஏதாவது சொல்லி சமாளிடா. பிள்ளை தூங்கிட்டா, போ போ. என்ன அப்படிதான் செய்யணும், வேற என்ன பண்ண முடியும்? ஐயடா படம் கத்திட்டு கிடக்காரு.
அவளோட லேஸ்ல ஒரு விஷயத்தை விடவே மாட்டேக்காளுங்க. அப்படி சவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு கடுப்பா இருக்கு. ஓய் இங்க வா. நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? டேய் இன்னும் 10 நிமிஷம் அப்படியே பண்ண நிஜமாவே தூங்கிடுவா. நீ போ. அண்ணே அவளுக்கும் பிள்ளையும் தூங்குறதுக்கு அதுல கூடாரம் போட்டுட்டேனே, அதை போய் தூங்க வை. சரிடா. அதை இவன் மும்மரமா கட்டிட்டு இருந்தாரு வந்த உடனே. புருஷனா இப்படி இருக்கணியா? நான் அப்படி என்னத்தடா இவன் நாம கட்டிட்டு கிடக்காருன்னு பார்த்தேன். பொண்டாட்டிக்கு காட்டுக்குள்ள வந்து வீடு கட்டிட்டாரு. டேய் மேலக்குள்ள எதுவும் உளுந்துடல பிள்ளை மேல? இல்லண்ணே ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். அவளும் பிள்ளையும் உள்ள தூங்கட்டும். அவ கொசு கட்ட விட்டு தாங்கிட மாட்டா. கொசு வலையும் சுத்தி போட்டுட்டேன். அவளுக்கு அப்பப்போ ஜூஸ் கொடுக்கணும், காஃபி போட்டு கொடுக்கணும், அதுக்கும் ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். இன்னைக்கு எப்படியும் நான் சாயங்காலம் போக முடியாது, நடுராத்திரி ஆயிரும். அதனால அப்பா இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டாரு. புள்ள கொசுக்கல்ல கலந்துட மாட்டா பாத்துக்க. இல்லங்க அதுக்கான ஏற்பாடுலாம் இப்போ சாதாரண கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப வேலை முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம கார்ல தூங்கிடலாம். சரிடா. பாக்கலான்னு பாரு, கிட்ட வரான்னு பாரு. ஓய் ஓய் இப்ப நான் தூங்கிட்டேன்னு சொல்லிருங்கப்பா. சோத்தோ இப்ப அசந்து தூங்குறா, நீ போடா. இவர்கிட்ட இருந்தா என்ன கொஞ்சம் கூட தர மாட்டாரு. வேறவே வந்து பாத்துக்கிறது. என்னமா அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவையம்மா பொங்கல் வைக்க கூடாதா? அதான் வச்சுட்டு வந்துட்டேன் பொங்கல். நம்ம மகிமாவை பார்த்து வேலைக்காரின்னு சொல்றாங்க. விட்டுருவா. அதான் மறுபடி பொங்கல் வச்சிட்டு இருக்கால. இப்ப யார் வேலைக்காரின்னு தெரிஞ்சிடும். என் தங்க பிள்ளைதான். இதுக்குதான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது. டே கொடுத்துட மாட்டால. சரி தம்பில வா, நமக்கு தூங்கணும் கொஞ்ச நேரம். முடியா இல்ல உடம்பு ஒம்பா போயிடும். முடியா இல்லப்பா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குதே. இங்க பாரு, கொஞ்ச நேரம் தூங்கு. ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கு முன்னாடி வா. ஏண்டாப்பா, நான் தூங்க மாட்டேன்ப்பா. அவளை தூங்க மாட்டேன்னு சொல்றல. நீங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சரி அப்ப நான் லாண்டிட்டு வருமா? சரிப்பா. சரி வா, அப்ப மேல இருக்க. பாரு அப்பாவும் பொண்ணா பொம்மை. அண்ணன் போயிட்டனோ? நான் இப்பதான் தூங்க மாட்டேன்னா அதான் அப்படி லாஞ்சிட்டு வரேன்ட்டு போனாவ. அந்த குளத்து கரையில போயிட்டு இருக்காவல்ல. போறத பாரு, பொம்மை போன மாதிரி. இதுக்கு உங்க என்ன தெரியுதா? அவன் அலெக்ஸ் தான் புள்ளைய வச்சிருந்தான். புள்ளையில அழுதுட்டு இருக்கானுங்க. அதான் சரி நான் போய் பாக்க. அந்த சிறப்பு கொடுக்கணும்ல. ஐயோ நான் போய் கொடுக்க. தொரணை கொடுக்கன்னு சொன்னா. இருக்கட்டும். இல்ல கொஞ்சம் வெண்ணி போட்டுட்டு இருந்தாங்க அத்தை. அதை வச்சு லேசா தொடச்சு எடுத்தா பிள்ளைக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு நச நசன்னு வரும்னு நினைக்க. அதான் அழுதுருக்கானுங்க. அப்படிதான் இருக்கும். நான் போய் பாக்க. சரி அப்போ நான் அம்மா வெண்ணி போட்டுட்டாங்கன்னு பாத்துட்டு வரேன். என்னம்மா அவி, இங்க என்னமா இருக்குது? சொல்லுங்க சித்தி. சும்மா இந்த இசைக்கு என்ன விளையாட்டு புத்தி. அவ சின்ன பிள்ளை. அம்மா நான் இவ்வளவு சேட்டை பண்ணுவானு எதிர்பார்க்கவே இல்ல. பொங்கலை பூரா நாசம் பண்ண வச்சு வச்சிருக்கா பாத்துக்க. அப்படி இல்ல, அவளுக்கு தெரிஞ்சிருக்காதே. அதான் அவளுக்கு சமையல் தெரியாதே. அதான் அவ ஏதாவது பண்ணிருப்பா. இல்ல தெரிஞ்சுதான் பண்ணிருக்கா. ஐயோ சின்ன பிள்ளைல அதான் தெரியல. நல்ல சொன்னப்பா சின்ன பிள்ளை நீ இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாதுமா. சொன்னா புரிஞ்சுக்குவா. ஏமா மறுபடியும் பொங்கல் வைக்கணும், வாயை சேர்ந்து வைப்போம். தானே பார்த்தேன். இவளை எதுக்கு சும்மா தேடி வரப்படாதுன்னு. அப்படிங்களா சித்தி? ஆமா, இனி மறுபடியும் பொங்கல் வச்சாதானே முடியும். விறகு வேற இல்ல, எல்லாத்தையும் மறுபடியும் வெட்டணும் பிறக்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. அப்புறம் கிடாவரை வெட்டண்டி இருக்கு. ஏகப்பட்ட வேலை இருக்குது. மயமா அப்புறம் தங்கச்சிங்கம்மா மகிமாங்க. இப்ப மட்டும் மகிமா மத்த நேரம் வேலைக்காரி. ஆனா உண்மையிலே என் தங்கச்சி ரொம்ப கெட்டிக்காரி பத்துக்க. மகிமா ரொம்ப நல்ல பிள்ளை பத்துக்க. ஜபா பையனை தூக்கிட்டு போனா, எங்க போனான்னு தெரியலையே. இது நம்ம காடு தானே, இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிருப்பாளுங்க. ஆனா புள்ளி தூக்கிட்டு போயிட்டாளே. ஐயோ புள்ளி தூக்கிட்டு போயிட்டாளா? எங்க போயிருப்பா? இது முள்ள நம்ம தோட தானே, எங்கேயாவது போயிருப்பாங்க. அதே 2 சின்ன பிள்ளைகளும் அழுட்டு இருந்தானுங்க, அதான் தூக்கிட்டு போயிட்டா. வீட்டுல இருக்க பிள்ளைய போய் நீங்க தான் பாப்பிய போலுக்கணுமா? ஆமா, நம்ம வீட்டு பிள்ளை நம்ம தானே பாக்கணும். உனக்கு வயசு என்னமாவுது? இல்ல ஜானுக்கும் சம்மந்திக்கு அவ்வளவு வயசு இருக்காது. குழந்தைங்க பத்துக்கலையே என்ன? இல்ல 2 சின்ன வயசு பிள்ளைகள் தானே, அதான் கேட்டேன். உங்களுக்குன்னு பிள்ளை குட்டி எதுவும் பத்துக்கலையே என்ன? குழந்தைதான் இருக்குதே. குழந்தை இருக்குதா? ஆமா, அவளை போய் பொம்பளை பிள்ளை இருக்கு. இதுக்கு மேல என்ன குழந்தை வேணும்? அது என்ன இருந்தாலும் இல்லம்மா, உனக்குன்னு ஒண்ணு இல்லையானு நான் கேட்டேன். அப்போ அது யார் பிள்ளைங்க? நீ ரொம்ப சின்ன வயசு பிள்ளை தானம்மா. என்ன இருந்தாலும் உனக்குன்னு ஒரு பிள்ளை பெத்துக்கிட்டது நல்லா இருக்கும். அவசியப்படாதே. அவசியப்பட்டா பெத்துக்கலாம். இங்க யாரும் எனக்கு தடை போடல. எனக்கு இப்ப பார்க்க முடியாது, அவ்வளவுதான். நீதான் வேணாம் தள்ளி போட்டிருக்கியோ? அப்படிலாம் இல்ல, எனக்கு இப்ப தேவையில்லை, அவ்வளவுதான். இல்ல ஜானி இப்படி தூக்கி சமந்தாம்னா அப்புறம் அவனுக்கு பிள்ளை ஆசை எப்படி வரும்? அது அவர் பிள்ளை தானே, அப்பனாலே பொம்பளை பிள்ளை தான். பரவாயில்ல, அதே அவளுக்குன்னு ஒருத்த சொந்தமாக வரைக்கும் தானே. இப்ப அவளுக்குன்னு ஒருத்த வந்தாச்சு. இப்பவும் ஜானு மாப்பிள்ள கலந்து தூக்கி சமந்துட்டு கிடக்காவல. பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் பெத்தவருக்கு அவ பிள்ளைதான். இல்ல தூக்கி சமந்துக்கிட்டு இருக்காவளே, அதான்.
அவரு பிள்ளைய அவரு தூக்கி சமக்காரு. இதுல என்ன இருக்குது? இல்ல சொன்னேன், உனக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்காதான்னு கேட்டேன். ஒரு மாதிரியெல்லாம் இருக்காது கேட்டேம்மா. இவ்வளவு மனசு இருக்கணும்ல விட்டு கொடுக்கறதுக்கு. ஆனா உனக்கு உண்மையில நல்ல மனசுதாம்மா. நல்ல பிள்ளைகள் பத்துக்க நீங்களாம். இந்த காலத்துல எவன் விட்டு கொடுப்பா? நல்லதானே? தூக்கிட்டு போறவ நீ பாட்டு நின்று பாத்துட்டு இருக்கிய. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவன் என் புருஷனுக்கு மட்டும் புள்ள இல்ல, எனக்கும் புள்ள. என் புருஷன் என் பிள்ளைய தூக்கிட்டு போனா நான் பார்த்து சந்தோஷம் தான் படுவேன். திமுறை பத்தியமா அவளுக்கு பொங்கலை பூரா நாசவனாக்கிட்டா. இப்ப எப்படி பொங்க வைக்கனே தெரியல. பொங்கலை வச்சுட்டு அப்பங்காரன் தூக்கி சமந்துட்டானேதான். இத விடவே கூடாதே. விடுமா, சில விஷயங்களை விட்டுத்தான் பிடிக்கணும். நாம ரொம்ப கெடுபடியா போனோம், நம்மள எங்க இருக்க மாமாக்கு பிடிக்காம போயிடும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இங்க இசையோட செல்வாக்கு அதிகமா இருக்கு. அவளை ஏதோ பெரிய பொக்கிஷம் மாதிரி பாக்குறானுங்க. அவனுக்கு அப்படி பாக்குற வரைக்கும் நம்ம எது பண்ணாலும் நம்ம மேலதான் கோவம் திரும்ப. நீ என்னடி சொல்ற? ஏமா, இந்த வீட்டுல எல்லாவனுமே அந்த புள்ள மேல உசிரியை வச்சிருக்கானுங்க. அவ கிட்ட நம்ம பாசம் காட்டினா இவனுக்கு நம்ம கிட்ட பாசம் காட்டுறானுங்க. இப்படித்தான் இருக்கு இந்த வீட்டுல. ஈஸியா வெறுக்கிறவங்களை இவனுங்களும் வெறுக்கிறானுங்க. இதுதான் உண்மை. இப்ப நம்ம இசைக்கதமா ஏதாவது பண்ணோம், இவனுக்கு நம்மளை வெறுத்துருவானுங்க. கொஞ்சம் நம்மளும் நடிக்கதான் செய்யணும், இசையிட்ட பாசமா இருக்கிற மாதிரி. இப்ப என்னடி பண்ணணும்? அத நான் சொல்றேன். கல்பனா, நீ எப்படி இங்க வந்த? உனக்கு யார் சொல்லி விட்டா? உங்க புள்ளதான் சொன்னாரு, அதான் வந்தேன். அவன் வந்திருக்கானே? இல்ல, நான் மட்டும் தான் உங்களை பார்க்க வந்தேன். அந்த இசை இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணுங்க இங்க ராஜ்யத்தை பண்ண முடியாது. அவ தான் எல்லாத்துலயும் குறுக்க வந்து நிக்கால, என்ன பண்ண முடியும்? இவன் சொல்றது உண்மைதான். இசைக்கு விதமா நாம ஏதாவது பண்ணோம், இங்க இருக்க எல்லாவனும் நம்மள வெறுத்துருவான். அதான் இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. இசைய அவனுக்கு வெறுக்கிற மாதிரி பண்ணணும். நாமளா வெறுக்க வச்சோம், நாம தான் வெளியே போக வேண்டியது இருக்கும். அந்த இசைக்கிட்ட உயிரா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க. அவ மேல பாசத்தை கொட்டி அள்ளி வீசுங்க. நாம அவ மேல உயிர்க்குதா இருக்கிற மாதிரி காட்டுறது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதுவே இங்க கோவம் நம்ம மேல இருக்கனுக்கு கூட நம்ம மேல பாசம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு மாறும். புரியல கல்பனா? புரியுற மாதிரி சொல்றேன். நாம இசைய பாத்துக்கிற பார்வையில இவனுக்கு நம்ம மேல பாசமா இருக்கணும். ஒரு விஷயத்த நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னத்தான் இங்க பண்ணனாலும் சரி, இசை தயவு இல்லாம உங்க பிள்ளைங்க இந்த வீட்டுக்கு வர முடியாது. உங்க பிள்ளைங்க வராம நான் இந்த வீட்டுக்குள்ள போக முடியாது. அதுக்கு என் பிள்ளைங்க அவ காலில விழ முடியும். தேவை இருந்தா விழுந்துதான் ஆகணும். கல்பனா, கோடீஸ்வரன், உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரன். அந்த வீட்டுல உங்க பொண்ணு வாழணுமா வேண்டாமா? இருந்து இல்ல, படுத்து கிடந்து வாழ்ந்தாலும் பல தலைமுறைக்கு இருந்து வாழலாம். கோடி கோடியா ஒரு நாளைக்கு செலவு பண்ண கூட எத்தனையோ தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த குடும்பத்தை உங்க பொண்ணு வாழணுமா வேண்டாமா? ஐயோ, வாழணும். அத்தனை கோடிக்கு ஒரே ஒரு வாரிசு இந்த இசை. அவ ஒருத்தி தான் வாரிசு. அவளுக்கு பணிவிட செய்ய முடியாது. உங்களுக்கு செய்யணும். நமக்கு தேவை இருந்தா இறங்கித்தான் போகணும். இசை காலையில அவ காலக்கடை தண்ணி கூட குடிக்கலாம், நமக்கு தேவை இருந்தா. நீங்க நினைக்க மாதிரி உங்க பிள்ளை கட்டி கொடுத்தன சொத்து பிள்ளை உங்க பிள்ளைக்கு வராது. அதுக்கு இசை மனசு வைக்கணும். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவங்க ஒட்டுமொத்த சொத்தையும் அவ பேர்ல மாத்தி வச்சிருக்கானுங்க. என்ன சொல்ற? சொத்தெல்லாம் நீங்க கட்டிக்க போற மாப்பிள்ளை பேர்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, இருக்குன்னு சொன்னாங்களே. இருக்கு. சொம்புலிங்க ஐயா சொத்து மட்டும் இருக்குது. அது பல கோடிக்கு போகும். ஆனா உண்மையான சொத்துன்னு ஒண்ணு இருக்குது. அது வெறும் சைடு சொத்து மட்டும் தான். மெயினான சொத்து அத்தனை இசை பேர்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, இசை கிட்ட நம்ம அன்பா நடந்துகிட்டதான் இந்த வீட்டுக்குள்ள வர முடியும். இசைக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்கள உங்களுக்கும் பிடிக்கணும். என்ன என்ன சொல்றீங்க? உனக்கெல்லாம் சாரன் மாதிரி ஒருத்த பக்கத்துல நிக்க கூட தகுதி கிடையாது. நீ பேசுற என்ன பேசுறீங்க? ஆமா, சாரனோட தகுதி உனக்கு என்ன தெரியுமா? அவன் கிங்சன் ராஜா புள்ள. அந்த ஒரு தகுதிக்கே நீ அவன் பக்கத்துல நிக்க முடியாது. அப்பேற்பட்டவர்களை இசை தூக்கி சுமந்துக்கிட்டு அவளுக்கு அதிக மேல வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. நீ இல்ல ஏமாத்திரம். அவனுக்கு பணத்துக்காக வேலை செய்யல, அவனுக்கு பாசத்துக்காக செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஆனா உனக்கு தேவை பணம், அந்தஸ்து, பேரு, புகழ். அதுக்காக நீ செஞ்சுதான் ஆகணும். நான் ஒண்ணு உங்ககிட்ட அவன் மேல உண்மையான பாசம் சொல்லல, கொஞ்சம் நடின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு வாழ வரணும்ல, சொம்புலிங்க வாரிசுன்னு சொல்லணும்ல. நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அம்மா அம்மாவா எல்லாரும் வெளியில போக வேண்டியதா? என்ன சொல்ற? அதான் வாக்கு கொடுத்துருக்காங்களே, அந்த வாக்குமே இசை வாயில இருந்து வர வரைக்கும் தான். என்ன சொல்ற கல்பனா? வாக்குங்கதே அந்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்க கொடுக்கறது இல்ல, இசை வாயில இருந்து வரணும். அவ வாயில இருந்தா அவ குழந்தை மாதிரி நடந்துக்கல. அவளுக்கு உண்மையிலே குழந்தை மனசு. அதனாலதான் அவளுக்கு எதுவும் வஞ்சகம் சூதி எதுவுமே தெரியல. நீங்க பண்றது எல்லாமே அவ சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு உங்களை மாதிரி பண்ணதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பரம்பரைக்கு தெரியாது. அவ ரத்தம் சுத்தமானது, அவளுக்கு நல்லது மட்டும் தான் தெரியும். உங்களை மாதிரி சூது வாது வஞ்சகம் பொறாம எதுவும் அவளுக்கு தெரியாது. அதனாலதான் இன்னும் உங்களை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கா. அவ உங்களை மாதிரி யோசிச்சா இன்னத்துக்கு நீங்க இருக்க முடியாது. அவ குழந்தை மாதிரி நினைக்கிற போய் தான் நீங்க இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்க. அவ வாயில இருந்து இன்னும் உங்களை பிடிக்கலங்கிற வார்த்தையை விடல. அத வர வச்சிடாதீங்க. அதத்தான் இந்த கிங்சன் ராஜா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்க? அவ வாயில இருந்து வரவே இல்ல, இவங்க இந்த குடும்பத்துக்கு வேண்டானே. நீங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே தர, நீங்க வேண்டானுங்கிற வார்த்தை இன்னும் அவ சொல்லல. அவளுக்கு சொல்ல தெரியல. சொல்ல தெரிஞ்சதுன்னா நீங்க இங்க இருக்க முடியாது. நான் சொல்லதுக்குள்ள அவ கிட்ட போய் நல்லபடியா நடந்துக்கோங்க. சரி, இப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா, போங்க.
வந்துட்டாளு வாழ தெரியாத அழுத. எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஜான் ஜான் ஐ லவ் யூ ஜான், ஐ லவ் யூ ஜான். எனக்கு ஜான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஜான் மேல பைத்தியமா இருக்கேன். நான் ஏன் இவ்வளோ லேட்டா இவனை பார்த்தேன்? ஜான் ஆனத்தை வாங்க வந்திருக்கா. சரி இல்ல, எங்க அத்தை வீட்டுல கூப்பிட்டு இருந்தாங்க. அதான் என் ஹஸ்பண்டால வர முடியல, அதான் நான் வந்தேன். இல்ல, இங்க கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறமே எங்க குடும்ப சார்பா தான் வந்திருக்கேன். ஓ இசைமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எங்க அப்பா இருக்கும் போது எனக்கு என்ன குறை? உண்மைதான், தெய்வம் இருக்கும் போது பிள்ளைக்கு என்ன குறை? உங்க அப்பா உனக்கு தெய்வம் தான், அப்படியே தெரியுது. அப்படியா? ஆமா, உங்க அப்பாவும் உன்னையும் பார்க்கும்போது தெய்வமும் தெய்வ குழந்தையும் மாதிரி தெரியுது. எப்போ என்ன மத்தங்க, வா நம்ம அங்க போலாம். எப்ப என்ன மத்தாம்பா? வா, இது அங்க போல வா. பாப்பா புள்ள மேல என்ன ஒரு பாசம். அப்பா சொல்லுடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. டேய் டேய், நான் சொல்ல வந்துட்டேன். என்கிட்ட பேசுறது இருக்கட்டும், அந்த பொண்ணு ஒன்று தேடி வந்தது. போ முதல்ல அந்த பொண்ணுகிட்ட பேசு போ. அப்பா, நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். நீங்க எப்போ தனியா நிற்பீங்க, உங்களை பார்த்து பேசலான்னு தான் வந்தேன். மாமா இருக்கும்போது என்னால பேச முடியல. எப்படியும் மாமா எடுக்க முடக்கா பேசுவாரு. நான் பேசுறத எதையுமே அவருக்கு காது கொடுத்து கேட்க விட மாட்டாரு. அதுக்காக தான் நான் வேற, அவன் வேற இல்ல. நீ இப்ப பேசினாலும் அவனுக்கு தெரியதான் போகுது. நான் சொல்லிடுவேன். என்ன நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கும் தெரியும்பா. ஆனா நான் பேசும்போது அவர் என் மனசை மாத்திடுவாரு. அதனாலதான். சரி சொல்லு. அப்பா சொல்லுடா. நான் பிறந்தது இங்கதான், ஆனா வளர்ந்தது பரமா. அங்க எல்லாருமே ஆண் பிள்ளைங்க மட்டும்தான். அந்த ஆண் பிள்ளைங்க கூட தான் நான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டலு, அப்புறம் படிப்புக்காக வெளிநாடு, அப்படிதான் போனேன். நான் எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேசி பழகினது கூட கிடையாது. நான் காலேஜுக்கு வரும்போது முழுக்க முழுக்க மகாதேவன் மாமா கண்ட்ரோல்ல தான் இருந்தேன். அவர் என்னை எங்கேயுமே பேச விடுறதில்லை. எனக்கும் எந்த பொண்ணு மேலேயும் காதல் வந்ததே இல்லை. சரி, வரவும் செய்யாது. ஏன்னா என் மனசுல விதைச்ச விதை அப்படி. நான் அந்த கனவு உலகத்தை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சொல்லக்கூடாதுதான். முழுமதின்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனால நான் எந்த பொண்ணையுமே எடுத்து பார்க்கலப்பா. அண்ணனுக்கு தான் முழுமதின்னு தெரிஞ்சோம். எதுக்காக எனக்கு அப்படி சொல்லி வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே உண்மை தெரியும். தெரிஞ்சும் என்கிட்ட ஏன் யாரும் உண்மை சொல்லலன்னு எனக்கு தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவனுக்கும் முழுமதிக்கு நான் பேசி முடிச்சு கல்யாணமே நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் நான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு ஏன் தப்போ எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தாங்க. எனக்கு முத்துன ஒருத்தர் இருக்கான். நாங்க ரெட்ட பிறகு அவனுக்கு தான் இசைன்னு எல்லாம் இருந்ததுக்கு அப்புறமே ஏன் என்னை அப்படி சொல்லி வளர்த்தாங்க எனக்கு தெரியாது. சரிங்கப்பா, ஆனா நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பல உண்மைகள் தெரிஞ்சது. இசை அண்ணன் ஒய்ஃப் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட வாரிசு. இந்த குடும்பத்துல பிறந்த பெண் குழந்தை, நம்ம வீட்டு இளவரசி அப்படின்னு தெரியும் போதே எனக்கு அவன் மேல அனாதி பாசம் வந்துட்டு. சொல்ல போனா நான் அவளை ஒரு குழந்தையவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ள இருந்த எண்ணங்கள் நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். சரிடா, அவ எங்களை ஆட்சி பண்ண வந்தவா, எங்களை ஆள பிறந்தவா. இப்ப எனக்கு அந்த எந்த எண்ணமும் இல்ல. சரி, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ப்பா. என் தம்பிமாரு கூட சேர்ந்து அரட்டடிக்குது, என் தம்பிமாரு கூட சேர்ந்து சண்டைக்கு அங்க எங்கன்னு போகும்போது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தேன். இது பாத விதமா எனக்கு இனிமே காதலே வராதுன்னு நினைச்சப்போ ஒரு பொண்ணு அதையும் தாண்டி வந்தா. நிறைய கிட்ட மனசை பறி கொடுத்தேன். ஸ்டாப், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அப்பப்பா, உங்க பிரச்சனையை நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. விஷயத்த சொல்லு. ஆனா என்னால சடனா இன்னொரு பொண்ணு, அவ என் மனைவி, நான் அவ கூட குடும்பம் நடத்துறது, இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே என்னால ஏத்துக்க முடியலப்பா. அப்பா, என்னை இப்படியே வாழ விட்டுருங்கப்பா. பிளீஸ்ப்பா, என்னை இப்படியே வாழ விட்டுருங்கப்பா. அப்பா, இந்த குழந்தைங்க இல்ல என்கிட்டே தான் இருப்பானுங்க. நான் இவனுங்களை வளர்த்துக்கிட்டு இவனுங்களுக்கு அப்பாவா இவங்க நல்லபடியா வளர்த்துக்கிட்டு நான் என் காலத்தை இப்படியே கழிச்சிருந்தேன்ப்பா. இந்த குழந்தைங்க தப்பா என் உசுரு. இந்த குழந்தைங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் தெரிய மாட்டேங்குதுப்பா. எப்பேற்பட்ட வழியும் மறைஞ்சு போயிருது. இவங்க கண்ணை திறந்து என்னை பார்த்தாலே என் வாழ்க்கை முழுமடைஞ்சு போயிருது. எனக்கு என் வாழ்க்கையில பொண்ணுங்க வேண்டாம்ப்பா. அப்பா, நம்ம குடும்பத்துல நிறைய பேர் கல்யாணம் முடிக்காம குடும்பத்துக்காக வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்கதானப்பா செய்யறாங்க. ஏன் நம்ம பர்மான் இருக்க பெரியப்பா, துறை பெரியப்பா, அவர் அப்படியே இருக்கலையா? அவருக்கு கல்யாணம் முடியலையே, அவருக்கு பிள்ளைங்க எதுவுமே இல்லையே. சின்ன பேரப்பா, அவரும் கல்யாணம் பண்ணிக்கல, அவரும் அப்படிதான் இருக்காரு. அப்புறம் உங்க தம்பி சாரன் ராஜா, அவரும் கல்யாணம் பண்ணிக்கலையே. நான் சாரன் ராஜா சித்தப்பாவை பார்த்துருக்கேன்ப்பா. அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையப்பா, குடும்பத்துக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீங்களுமே கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக சேர்ந்தீங்க, அவ்வளவுதானே. ஏன் இப்ப நீ அந்த மாதிரி பண்ண போறியா?
அப்பப்பா நான் அப்படி சொல்லலப்பா. உங்களுக்கு வாரிசு இல்ல அதனால பெத்துக்கிட்டீங்க. அதான் என் உடம்பு பிறப்பு என் கூட ஒட்டி போட்ட உன் பிள்ளை இருக்குது. இதுக்கு மேல எனக்கு என்னப்பா வேணும்? அதுவும் நம்ம வீட்டு வாரிசு பெத்து கொடுத்தது. நான் இவங்களை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துருந்தேன்ப்பா. எனக்கு இந்த குழந்தைங்க ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னை விட்டு இறங்க கூட மாட்டேங்கிறானுங்க. என் கிட்டே தான்ப்பா இருக்கிறானுங்க. இப்படி அணைச்சு வச்சுக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்பா எனக்கு இன்னொரு பொண்ணு கூட வாழ முடியாதுப்பா. என்னடா அலெக்ஸ் பேசி முடிச்சா அப்படி? அது வந்து சரிடா, நீ கட்டிக்க போற பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? போ அப்பா. அதான் என் நண்பன் சொல்றான்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, போய் பேசு. அப்பா போன்னு சொன்ன. சாரிப்பா கிளம்பிட்டேன்பா. எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நீ சொன்ன மாதிரியும் நடந்துகிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் துணிச்சல் வந்திருக்கு போலுக்கு. இந்த துணிச்சல் எல்லாம் வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. டேய் இதெல்லாம் துணிச்சலுக்கு ஆகுமாடா? இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கறவன் கிடையாது. அதான் என்ன பார்த்தேன். டேய் அவனுக்கு துணிச்சல் வராம இருக்கிறதுக்கு உன் மேல உள்ள மரியாதையும் ஒரு காரணமா இருக்கலாம்ல. நான் எதிர்பார்த்தது இன்னும் நடக்கல. நடக்கிற வரைக்கும் நான் எந்த எல்லைக்கும் போய் நின்று அடிப்பேன். ரைட்டு பாத்துக்கலாம். எவ்வளவு எல்லைக்கு வேணாலும் போய் அடி. நீ சொன்னதுக்கு அப்புறம் அடிக்காம இருப்பானடா. எல்லா வேலையும் பக்காவா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இல்லையடா. டேய் சில விஷயங்கள் உடனே வெளியில வராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில வரும். பாப்போம் எவ்வளவு தூரம் இறங்கி அடிக்குமோ அடிப்போம். எப்போ வெளியில வருதுன்னு பாப்போம்டா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா பேசலாம். அது இந்த வாங்க போங்க வேண்டாமே. சரி எதுனாலும் உடனே ஏத்துக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். இப்ப கூட அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள போகும்போது கூட குழந்தையோட வந்துருவாங்களோ? அந்த அபி என்னன்னா அந்த இசைக்காக குழந்தைய பெத்துக்காம இருக்கா. இங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. ஒருவேளை இவரும் இந்த குழந்தை போது நமக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா? நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டேன். இங்க யாரு இருக்கா? நீயும் நானும் தானே இருக்கோம். வேற என்ன? இல்ல நீங்களும் நானும் மட்டும் தனியா பேசணும்னு ஆசைப்பட்டேன். இங்க யாரு இருக்கா? ஒருத்தருமே இல்ல. அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இங்க யாரும் இல்ல. இங்க யாரும் வரமாட்டாங்க. சொல்லு. வேண்டாம், நம்மளே நம்ம வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆயிரும். பரவாயில்ல, அம்மா சொன்ன மாதிரி விட்டு பிடிக்கலாம். என்னங்க இசை பையன் தூங்கிட்டானா என்ன? ஏன் புள்ள? ஐயோ நான் அப்படி சொல்லல. இங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதனால அப்படி அடையாளத்தோட சொன்னேன். எல்லாமே எங்க குழந்தைதான். இந்த வீட்டுல எந்த புள்ளையும் வேறு பிடிச்சு பார்க்க வேண்டாம். அந்த பிள்ளைங்களும் என் பிள்ளைதான், இவனும் என் பிள்ளைதான். சரிங்க, தூங்கிட்டானா என்ன? ஆமா இப்பதான் தூங்க வச்சேன். ஐயோ எதுக்குங்க பச்சை புள்ளைய கையிலே தூக்கி வச்சிருக்கீங்க? புள்ள வம்பா போகாதே. எங்கேயாவது தொட்டில இந்த மாதிரி தூங்க வைக்க வேண்டியதானே? தந்தை தோலை விடவா ஒரு சிறந்த தொட்டில் இருக்க போதே. அதான் அழகா தாளட்டானே. இப்படியே அவனுக்கு தூங்கிடுவானுங்க. ஐயோ இவர் என்ன இவ்வளவு இதா இருக்காரு? இதை தனியா பேசணும் என்ன? இல்ல பார்க்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். ஏய் தங்கங்களா, நீங்க போதும் எனக்கு அப்பாவுக்கு. அவங்கள பார்த்துக்கிட்டே அப்பா இருந்துருவேன். என்னடா நீ கட்டிக்க போற பொண்ணுகிட்ட பேசிட்டே அப்படி? ஆமா ஆமா மாமா. ஆனா அந்த பொண்ணு சந்தோஷமா போகலையே. இல்ல மாமா பேசிட்டு தான் போனேன். இப்பதான் அங்க வந்தா அதுக்குள்ள எப்படி பேசிருப்பா? இல்ல மாமா குழந்தை தூங்கிட்டானான்னு கேட்கதான் கூப்பிட்டுருப்பா. குழந்தை தூங்கிட்டானான்னு கேட்கறதுக்கடா, நமக்கு எத்தனை குழந்தை வேணும்னு கேட்கறதுக்காக நின்றுப்பா. ஆமா டேய் கட்டிக்க போற உன் வேற என்ன பேசுவா? நீ இப்படி அண்ணன் பிள்ளை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தா அந்த பொண்ணு கோத்துல போகதான் செய்வா. என் பிள்ளை சரிடா, வேறுபாடு பார்க்க மாட்டேன். உன் பிள்ளை இப்படி பிள்ளை தூக்கிட்டு வந்து நின்னா அந்த பிள்ளை இப்படி பேசுவா? ஏன் இந்த வீட்டுல மத்தவங்க பேசல? அவனுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு தூக்கி சமப்பானுங்க. உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? ஏன் நான் தூக்கி சமந்தா அவன் என்ன கட்டிக்க மாட்டாள என்ன? ரெண்டுக்கு முண்டுக்கு பேசிட்டா கல்யாணம் நினைக்க என்ன? அப்பா பேச்ச நான் மீறலாம் கிடையாது. ஆமாமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். குழந்தை அது ஏன் விருப்பம். வில்லன் ரேஞ்சுக்கு பேசுற. சே உண்மை சொல்லிக்கிட்டு இருக்க. எப்பவுமே இவங்க தான் என் குழந்தை. என் வாழ்க்கையில இனி குழந்தைங்கன்னா அது இவங்க மட்டும்தான். கல்யாணம் என்ன பண்ணணும்? பண்ணிருந்தேன். ஆஹா அப்படியே வில்லனா மாறிட்டான். அது சரி நீ சொல்லிட்ட, அவ சம்மதிக்கணும். தெரியும் எங்களுக்கு. வேலை பார்த்துட்டு போக. இல்ல எனக்கு வேலை கிடக்குமா, அதான் நான் வேலை பார்க்க போறேன்னு சொல்ல வந்தேன். தங்க பிள்ளைங்களா வாங்கடா, நம்ம அந்த சைடு போய் வேலை பார்க்கலாம். பரவாயில்ல,
பையன் கொஞ்சம் தேறியிருக்கான் போலுக்கு. ஆ, ஆனா எதிர்பார்த்த அளவு வரல. பார்க்கலாம் பார்க்கலாம். அட அட, வாங்க குருநாதா, வாங்க 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 வாங்க. ஆகா, தெரியாம வச்சுக்கிட்டனும் வச்சு ஓட்டுவாரு. மாமா, வேலை இருக்குது, நான் வரேன் மாமா. அட வாங்க குருநாதா, வாங்க வாங்க வாங்க. நான் கெட்டினவன் என்னன்னா, என்னை பார்த்தா சாரே சாரிங்க, இவர் குருநாதாங்காரு. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா சாரே குருநாதன்னு சேர்த்து சொல்லி என்ன கலாய்ப்பா. என்ன பண்ண? வாங்க குருநாதா, நீங்க தான் எல்லாத்துக்கும் முன்னாடி போலுக்கு. எதுக்கு மாமா? எல்லாத்துக்குமே நீ தான் முன்னாடி இருப்ப போலுக்கு. சரிடா, நீ என்ன குழந்தை பெத்துக்காம இருக்க? அவசியப்படல, அவசியப்பட்டா பெத்துக்குவேன். இது என்னடா கேள்வி? உனக்கு வேணா அவசியம் இல்லாம இருக்கலாம், உன்னை நம்பி வந்தவனுக்கு அவ இன்னும் என்கிட்ட கேட்கல மாமா. பைய ஒளியில இவனுக்கு ஏத்த மாதிரிதான் அமையுது. இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்கடா. கேப்பா, அவளுக்கு எப்ப கேட்கணும்னு தோணுதோ அப்போ கேப்பா. நீ கேட்க கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்க. கேட்க கூடாதுன்னு மிரட்டி வைக்கிறதுக்கு நான் உன்னை காட்டு மிராண்டி இல்ல, அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கேன். அதானே யாருக்கிட்ட? அப்போ குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு முடிவுல இருக்க. அப்படின்னு எந்த முடிவுல இருக்கல. 50 வயசுல கூட நான் பெத்துக்குவேன். ஓ, வயசானதுக்கு அப்புறம் குழந்தை தானே வேணும். எந்த வயசுல பெத்துக்கிட்டா என்ன? டேய், காலகாலத்தை குழந்தை பெத்துக்கடா. ஏன் காலம் போனதுக்கு அப்புறம் என்ன பிள்ளை பிறக்க மாட்டேன்னு சொல்லுது? எட்டிக்கு புட்டியா நல்லா பேசுற. டேய், ஊர் உலகம் என்னடா சொல்லும்? ஊரே நம்ம வீட்டு கண்ட்ரோல்ல தான் இருக்குது. வேற என்ன? எப்படி பேசாலும் நடக்குதானே? டேய், உன் தம்பி கிங்ஸன் அவன் 2 பிள்ளைய பெத்து காட்டிட்டான். ஒரு பிள்ளையாவது பெத்து காட்டா நீ? அதான் என் தம்பி 2 பிள்ளை பெற்றிருக்கான்ல, போதாது? அது அவன் புள்ள. மாடா, எங்க புள்ள சொக்கணும். தம்பி பிள்ளைன்னு சொல்லி கொடுக்க கூடாது. அவ எங்க புள்ள, அவ எங்க புள்ள. எங்க புள்ளைய வளர்த்து ஆளாக்குறதா எங்க கனவு. ஓ, அந்த புள்ளைய வளர்த்து ஆளாக்குறதா உங்க கடமையா நினைச்சிட்டு இருக்கீங்க? வாரிசு விட்டுருவான். அது வளர்த்து பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஆளத்தால குழந்தை பத்துக்க மாட்டேன்னு சுத்திட்டு இருக்கீங்களா? அப்ப எப்படிடா செவலிங்க வம்சம் வருத்தி அடையும்? அதை என் தம்பி டென்ஷன் இருக்கானே. ஓ, அவர் தான் பெத்து கொடுப்பாரு. ஆமா, என் இசை தாங்க பெத்துக்க புள்ளைய ஆளாக்குறதா எங்க வேலை. அட மடப்பா, என்ன மாமா? இல்ல சொன்னேன்டா, தெரியும் எங்களுக்கு எப்ப பெத்துக்கணும்னு தெரியும் மாமா. புள்ள தேடுவான், வரேன் மாமா. போங்கடா போங்க, அடுத்து 2 ரிலீஸ் பண்ணுவான், போங்க. ஐயோ மாமா, உங்க வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும். ஐயோ சந்தோஷமா இருக்க மாமா. அப்படியே உங்க வாயால ஒரு 10-15 வாழ்த்திருங்களேன். டேய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ப்ளீஸ் மாமா, உங்க வாயால ஒரு 10-15 இல்ல ஒரு 25 வாழ்த்திருங்களேன். டேய், அவன் அதுக்கு மேலேயே பெப்பான்டா, பாத்துட்டே இருங்க. ஐயோ 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 மாமா, உங்க வாய்க்கு சக்கரை இல்ல, சக்கரை அண்டாவே உங்களுக்கு தரணும். வாரேன் மாமா. ஐ லவ் யூ மாமா. அட பாவிகளா, அவனுக்கு குழந்தை பிறக்கணும், இவன் சந்தோஷப்பட்டு போறான். 25 அவன் விடுவான். அவன் எண்ணிக்கை எல்லாமே பெத்து போடுவான். பாத்துக்கிட்டே இருங்கடா, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, நான் அலடிச்சு ஓட போறீங்க. பாத்துக்கிட்டே இருங்கடா. ஐயோ தங்கமே, பாத்துமா பாத்துமா. என்னமா என்னமா, மெதுவா 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 தெரியுமா? ஐயோ நின்னு, நான் முதுக தேய்ச்சி விடுறேன். இந்த முண்டக்கண்ணு பையன் எந்த நேரத்துல இருந்து வாயை திறந்துட்டு போனானோ தெரியல. அவன் வேற அவசரப்பட்டு வாயை விட்டுட்டேன். வா வா வா. ஜெய் கிங்ஸ்னு. ஐயோ இருடி, இரு வேற. மெதுவா மெதுவா மெதுவா. இப்ப வேண்டாம்னா கேக்கியா நீ? அப்படின்னா அட்டம் பிடிக்கா. சில விஷயத்துக்கு அடம் பிடிக்காதானே கேட்கறதே கிடையாது. மெதுவா பாத்துட்டானா யாரு கேட்கா? ஆமா, இப்ப ஐயோட அம்மாடானே. உங்க அப்பா எங்க போனாவ? அப்பா அங்க நிக்கட்டு. சொன்னா கேட்கணும். இப்ப வேண்டாம் வேண்டாம் எவ்வளவா சொன்னேன். பிடிவாத உனக்கு. இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்படுற. நடிக்காதடா, நீ ரொம்ப யோக்கியமானவன். இதெல்லாம் உனக்கு அடுக்குமாடா? ஐயோ, அந்த பிள்ளைல ஒழுங்கா கண்ணு கூட திறக்கலையே, அதுக்குள்ளேவா? இன்னும் அந்த பிள்ளை ஒழுங்கா கண்ணு கூட திறந்து உன்னை அப்பன்னு கூப்பிடல, அப்பனே பாக்கல. அதுக்குள்ள அடுத்த 2 குட்டிக்கு ரெடி போட்டுட்டான். ஆத்தி, 2ஆ 3ஆ? அது எக்கச்சக்கமாமா, எக்கச்சக்கமா. இதெல்லாம் உனக்கு அடுக்குமாடா? போக வேணாம், என்னையே வந்து சொல்லிக்கிட்டு. எனக்கு காரணம் உங்க பொண்ணுதான். அவளா? ஆமா, இவன் ரொம்ப யோக்கியமானவன் பாரு. நீத்த முந்தானிய புடிச்சுட்டாலும் எனக்கு தெரியும்டா. நீத பூட்ட கதை திறக்காம உள்ளியே கிடந்து அடக்காத்திய. அப்பவுமே இந்த முண்டை பேர் சொன்னா அவன் அடக்காத்துக்கு கிடக்கான், அடக்காத்துக்கு கிடக்கான்னு. அப்ப கூட எனக்கு புரியலடா. யாரு என் பேச்சு கேட்கா? இப்ப கண்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. நடிக்காதடா, நீ நடிக்காத. என்னடி சொன்னா கேட்கணும், நீ கேட்க மாட்டுக்க. பிடிவாதம் புடிச்சுக்கிட்டு வா, தோலை சாஞ்சி கூடியா. நிஜமாவே எக்கச்சக்கமா? அது எக்கச்சக்கமாமா. என்ன பண்ணனே இப்ப தெரியல. என்ன பண்ணனு தெரியலையா?
சரி ஒன்னும் செய்யாது சரியாமா ஒன்னும் செய்யாது போதும்டா அவத்தான் சொன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு இல்ல என் கையிலயா இருக்குது பின்ன உன் கையில தான் இருக்குது சும்மா இருங்கம்மா நீங்க வேற நான் எத்தனை நாள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது பிடிவாதம் ரொம்ப பிடிவாதம் உங்க பொண்ணுக்காமா இப்போ அப்படின்னு கிட்ட இப்ப யார் கஷ்டப்படுதா அந்த கஷ்டத்துக்கு நீதான்டா காரணம் சும்மா இருங்க மாமா ரொம்ப தான் எனக்கு செல்லம் கொடுத்து பச்சை பிள்ளை சும்மா இருங்க திட்டு தானா கொனட்டு தானா இல்ல கொஞ்சம் தானா கஷ்டமா இருக்காடி சரி வா நம்ம அந்த ஒதுக்கு போறோமா போக முடியும் மறுபடியுமா தங்க பிள்ளை வா இனிமேல் என் பேச்ச கேட்கணும்னா உங்க பேச்சை தான் நான் கேட்பேன். எப்படி அடம் முடிச்சேன் இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்க பாரு வேண்டாம்னு சொன்னா இல்லையா வந்துட்டா அப்படினால பேர பாத்துக்கலான்னு நீ கேட்டியா ஒரு வார்த்தை என்கிட்ட ஆசையா இருந்துச்சு. ஆத்தி ஒக்க மொக்க 40 லேசப்பட்டது கிடையாது பொண்ணுக்கு ஆசையா இருந்துச்சு. அதான் அவ ராணி கூட வேண்டான்னுட்டா. அதான் அதுக்கும் சேர்த்துனா. ஓ விஷயம் அப்படி போகுதோ அவ இவ்வளவு கரெக்டா சொல்லியிருக்கா பாத்தியா ஆமா அவ அப்படித்தான் சொன்னா. ஆமா நான் அத ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். உங்களை வர ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் பாத்தீங்களா. இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்படுத பாரு சொன்னா கேட்கணும்ல அட இவன் ரொம்ப யோக்கியமானவன் இப்ப பாரு உங்க அப்பா என்னதான் தப்பா நினைக்காரு இவர் கிடக்காரு இவர் பேச்சல கேட்காதீங்க. ஆமாமா உங்க ஜாலியப்பா பேச்ச கேளுங்க விடுங்க மாமா அவங்களும் இதுக்கு ஒரு காரணம் அவங்கதான் ஏத்தி விட்டுருக்காரு வேணும் இன்னொன்னு ஏத்தி விட்டுருக்காங்க அவ பேச்ச கட்டி இவ்வளவு சோ என்னத்த சொல்ல இதுக்கு ஜான் தான் காரணம் ஆமாமா அவருக்கு ஆசை போலுக்கு அந்த ஆசை போல இவ கட்ட கட்டியிருக்காரு அம்மையாருக்கு ஒத்த கால அப்பா கட்டிட்டாருல அவங்க அப்பா கேட்டா எது வேணாலும் செய்வா ஜானும் உடந்த அதான் சொன்னேனே மாமா இவளுக்கு அவங்க அப்பா எது சொன்னாலும் செஞ்சிடணும் புள்ளே கவனிடா நான் கவனிச்ச போய் மாமா இப்படி ஆயிப்போச்சுது இப்படி பார்க்காத பார்த்து கவுத்துக்கிட்டு என்னடி என்ன இப்ப என்ன பண்ண இரு ஒண்ணு பண்ணலாம்